போதை. இயல்பு நிலையிலிருந்து ஒரு செயற்கையான உலகிற்கு மனிதனை அழைத்துச் செல்லும் ஒருவித மனக்கடத்தி. உலகின் பெரும்பாலான நாடுகளில் போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட்டவைதான். இந்தியாவில் 1985 நவம்பர் 14 கஞ்சா பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் சட்டப்படி குற்றம் என்று சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னர் கஞ்சா விற்பனை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதா என்பது மிகப்பெரிய சந்தேகமே. இந்த சந்தேகத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மாணவர்களை குறிவைத்து தற்போதும் கஞ்சா விற்பனை சென்னையில் அமோகமாக நடைபெறுவதாக புதிய தலைமுறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நேரடி கள ஆய்வில் இறங்கிய புலன் விசாரணை குழுவிற்கு கிடைத்த தகவல்களும் காட்சிகளும் அதிர்ச்சியை தருகின்றன. சென்னையில் கஞ்சா விற்பனை பாசிங் சேல், டைரக்ட் சேல் என்ற 2 வடிவங்களில் மிகவும் ரகசியமான முறையில் மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் வணிகமாக செயல்படுவது நமது கள ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாசிங் சேல் விற்பனை என்பது என்ன? எவ்வாறு அது நடைபெறுகிறது? இந்த ஆய்வில் முதலில் நாம் இறங்கினோம். அப்போது கடுமையான தேடல்களுக்கு பின்னர் மணி என்பவரின் தொலைபேசி எண் கிடைத்தது. அவரை நாம் தொடர்பு கொண்டபோது மயிலாப்பூர் லஸ் கார்னரில் உள்ள ஒரு கல்லூரியின் பெயரை குறிப்பிட்டு அதன் அருகே நிற்கவும், ஒரு கஞ்சா பாக்கெட்டின் விலை 100 ரூபாய் என்பதால் 500 ரூபாய் நோட்டோ 2000 ரூபாய் நோட்டோ கொடுக்கக்கூடாது என்றும் நமக்கு அறிவுறுத்தினார். அவர் கூறிய இடத்தில் நாம் காத்திருந்தோம். அப்போது 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் கஞ்சா பாக்கெட்டை நம்மிடம் கொடுத்து அதற்கான தொகையை வாங்கிவிட்டு மின்னல் வேகத்தில் மறைந்தனர். தொலைபேசி உரையாடலின் மூலம் கஞ்சா கேட்பவரின் விவரங்கள் அறிந்து தங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையிலான இடத்திற்கு வரச் சொல்லி வாகனத்தில் இருந்தபடியே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதை பாசிங் சேல் என்று கூறுகின்றனர். 2 நிமிடத்தில் முடிந்துவிடும் இந்த பாசிங் சேல் விற்பனையை நாம் மேலும் 2 இடங்களில் சோதனை செய்தோம். நமக்கு கிடைத்த மற்றொரு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட போது கோயம்பேட்டில் உள்ள பிரபல தியேட்டருக்கு எதிரில் வர வேண்டும் என்று சுரேஷ் என்ற நபர் கூறினார். நாம் அங்கே சென்றபோது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் சவாரி ஏற்றுவது போல் நம்மிடம் பேச்சு கொடுத்ததோடு, இடையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டது நீங்கள்தானே, தனது பெயர்தான் சுரேஷ் என்றும் உறுதி செய்து கொண்டார். அவரிடம் கஞ்சா எங்கே எளிதாக கிடைக்கும் என கேட்டபோது டிபி சத்திரம்தான் அதற்கான இடம் என்று உறுதியாக கூறினார். வேற எங்கன்னா கிடைக்கும்? இந்த ஏரியால எண்டி சைடு எண்டி தானே. எப்போ வாங்குற மாதிரி இருக்கீங்க?
இன்னைக்கு நாளைக்கு கூட பேசிட்டு போறேன். ஊர்ல இருந்து பசங்க வந்திருக்காங்க. எனக்கு போன் அடிக்கணும். காலங்காத்தால இப்படி வந்து கொண்டு போறேன். சரி. மதியம் 2 மணி அளவில் டிபி சத்திரம் சென்ற நமக்கு அங்கே யாரிடம் இது குறித்து கேட்க வேண்டும் என்பது தெரியவில்லை. நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு யதார்த்தமாக ஒருவரிடம் கேட்டோம். எந்தவித பதட்டமும் இல்லாமல் தான் ஒரு ரவுடி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவர், இல்லம்மா ஒரு நம்பரை நீ வாங்கிக்கோ, உங்க கான்டாக்ட் வச்சுக்கோ. மெயின் ரோட் ரைட்டு அந்த மாதிரி வெளியே நின்று போன் வச்சுக்கோ. எப்ப வேணாலும் சரி அப்படியே கான்டாக்ட் வச்சுக்கோ. அடுத்த ரோட்டில் இருக்கும் ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார். நான் பேக் வந்துட்டேன். நானும் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா என் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோ. பேரு ஜோதி. என் பேர் அடிக்கடி சொல்லணும் இல்லாது. இந்த ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன்னா அதுக்கப்புறம் நீ வந்து மொபைல்லே கான்டாக்ட் பண்ணி இங்கெல்லாம் வந்து கேட்டுருக்காத. புரியுதா? நான் புரிய போகிறேன் வந்துனேங்கிறானா. அங்கே இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவர் 300 ரூபாய் என்று கூறி பேப்பரில் மடித்த ஒரு பொட்டலத்தை நம்மிடம் கொடுத்து விட்டு சென்றார். சரிம்மா. காவல்துறையினருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக சென்னை முழுவதும் பாசிங் சேல் என்ற விற்பனை முறை அதிக அளவில் இருப்பதாக கூறும் சில கஞ்சா விற்பனையாளர்கள் காவல்துறையினருக்கு தெரிந்தே சில இடங்களில் டைரக்ட் சேல் நடப்பதாக கூறி அதிர்ச்சி அளித்தனர். அதன் அடிப்படையில் டைரக்ட் சேல் நடைபெறும் இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்தது புலன் விசாரணை குழு. டைரக்ட் சேல் சோதனையில் முதலாவதாக நாம் ஆய்வு செய்தது ஓட்டேரி அருகே உள்ள புளியந்தோப்பு என்ற பகுதி. பராமரிப்பின்றி கிடக்கும் ஒரு பூங்காவிற்குள் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். இளைஞர்களின் நடமாட்டமும் அதிகமாக இருந்த அந்த பகுதியில் மிக வெளிப்படையாக எந்தவித பயமும் இன்றி கஞ்சா விற்பனை செய்யப்படும் காட்சி நமக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்த கஞ்சாவை யார் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள்? தடையை மீறி விற்பனை செய்வதற்கான தேவை எங்கிருந்து வருகிறது? இதுபோன்ற பல கேள்விகள் இயல்பாக எழுந்த நிலையில் மேலும் அதிர்ச்சிகரமான காட்சிகள் புலன் விசாரணையின் கள ஆய்வில் கிடைக்கப்பட்டன. புளியந்தோப்பில் எளிதாக கஞ்சா கிடைக்கும் காட்சி ஏற்படுத்திய அதிர்ச்சி நீங்குவதற்குள்
இருப்பாங்க, லெஃப்ட் கட்டனா டீ தட்டி உள்ள வருமா, லாஸ்ட் மிடில் லெஃப்ட்டு 4 அடி எப்படி போகிறோம் மொதல் கேளுங்க. பஸ்ஸு தானே 4 அடி, பஸ்ஸு தானே 4 அடிக்கு என்ன பண்ண 4 அடிக்கு கல்றைக்கு முன்னாடி ஹவுசிங் போடுக்கு முன்னாடி டீ கடை ஒன்று இருக்கும். இவ்வளோ தடிப்பில் செய்யும் போது ஆயாவை கலந்துட்டோம். ஒருத்தர் மட்டும் அறிஞ்சு போயிட்டு ஆயா அல்ல கட்டாச்சு. மெரினா கடற்கரையை ஒட்டி ஐஸ் ஹவுஸ் பகுதியில் உள்ள ஒரு தெருவில் பெண் ஒருவர் சிறுவர்கள் என்று கூட பார்க்காமல் அனைவருக்கும் குறைந்த விலையில் கஞ்சா விற்பனை செய்வதை நம்மால் காண முடிந்தது. நல்லா இருக்குதுன்னு திரும்பி வந்த எவ்வளோதான் கூட எவ்வளோதான் 140 போன பாக்கெட். நமக்கு முன்னால் செல்லும் இந்த சிறுவன் 70 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பாக்கெட்டுகளை மொத்தமாக 600 ரூபாய்க்கு வாங்கியது வியப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மூன்றாவதாக நாம் சென்னையின் மையப்பகுதியாக விளங்கக்கூடிய சைதாப்பேட்டைக்கு சென்றோம். அங்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய சில இளைஞர்கள் சேர்ந்து கஞ்சா பாக்கெட் விற்பனையில் ஈடுபட்ட காட்சிகள் மனதை பதற வைத்தன. இங்கு மட்டுமன்றி சென்னை மாநகரம் முழுவதுமே டைரக்ட் சேல் மற்றும் பாசிங் சேல் மூலம் நடத்தப்படும் கஞ்சா விற்பனை பெரும்பாலும் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்தே நடத்தப்படுகிறது என்பதை கள ஆய்வின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. பெற்றோர்களும் இது குறித்து அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் பள்ளி செல்லும் சிறுவர்கள், கல்லூரி செல்லும் இளைஞர்கள் அதிகமாக பாதிப்பிற்குள்ளாவது வேதனைக்குரிய விஷயமே. பாசிங் சேல் என்ற பெயரில் பயணத்தின் போதே கஞ்சா விற்கப்படுவதை காவல்துறையினர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றாலும் டைரக்ட் சேல் என்று கூறக்கூடிய கஞ்சா விற்பனை காவல்துறையினருக்கு தெரிந்தே அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் போதை தடுப்பு பிரிவு காவல் நிலையத்தை நாம் அணுகினோம். ஊடகங்களிடம் பேச தங்களுக்கு அனுமதி இல்லை என்று முதலில் மறுப்பு தெரிவித்த அதிகாரிகள் சென்னையில் நாம் எடுத்த சில வீடியோ பதிவுகளை பார்த்த பிறகு சிறிய அளவிலான கஞ்சா விற்பனையாளர்களை பிடிப்பதால் எந்த பயனும் இல்லை என்றும் கிலோ கணக்கிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தால் மட்டுமே நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். ஆனால் போதை தடுப்பு பிரிவு சட்டங்கள் மற்றும் அதற்கான தண்டனை குறித்த ஆய்வில் இறங்கியது புலன் விசாரணை குழு. போதை தடுப்பு மற்றும் மனம் மயக்கும் தடுப்பு சட்டம் 1985 உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 1989 மற்றும் 2001, 2016 ஆண்டுகளில் சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டன. அதன்படி சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய என்ற அடிப்படையில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் அளவுகளின் அடிப்படையில்தான் தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன. NTBS சட்டம் 8C உடன் இணைந்த 21C, 21B, 21A ஆகிய பிரிவுகளின் கீழ் மனமயக்கும் போதை மருந்து வைத்திருக்கும் குற்றத்திற்கு குறைந்தது 1 வருடம் சிறை, அதிகபட்சம் 20 ஆண்டு சிறை அல்லது தூக்கு தண்டனை விதிக்க முடியும். ஒவ்வொரு குற்றத்திற்கும் அபராத தொகை கட்டாயமாக வசூலிக்கப்படுகிறது. ஒன்றுக்கும் தண்டனையை வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனை கொடுக்குறாங்க சட்டப்படி. இப்போ கஞ்சானை எடுத்துட்டிங்கன்னா 1 கிலோ வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1 வருஷம் கொடுக்கலாம். அதே 20 கிலோ வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா 10 வருஷத்துக்கு உள்ளே கொடுக்கலாம். 20 கிலோக்கு மேலே 21க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் 20க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலே கொடுக்கலாம். இதுதான் சட்டம்.
இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன பொட்டலங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் பிரித்து மொத்தமாக போடும்போது 1 கிலோ கீழே தான் வரும். அப்போ 1 கிலோ கீழே வந்தாலுமே அவங்களுக்கு 1 வருஷம் கொடுக்கலாம். 1 கிலோ வரைக்கும் அவங்களுக்கு அந்த 1 வருஷம் கொடுக்கலாம். அது 1000 கிராம். இந்த 1000 கிராம் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 கிராம் இருந்தாலும் அந்த 1 வருஷத்துக்கான தண்டனை கொடுக்கலாம். அதனால் தண்டனை கொடுக்க முடியாதுன்னு கிடையாது. சென்னையில் கஞ்சா எங்கெல்லாம் விற்பனை செய்யப்படுகிறது என்பதை களத்தில் இறங்கி நேரடியாக விசாரணை மேற்கொண்ட நாம், இளைஞர்கள் ஏன் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற கேள்வியுடன் மருத்துவர் ருத்ரனை அணுகினோம். இயல்பா விழிப்பில் இருக்கும்போது ஏன் ஒருத்தன் ஒரு மந்தமான நிலையை நோக்கி போகணும்? அதற்கு அடிப்படை காரணம் இப்போ இருக்கிற இந்த இயல்பான நிஜம் அவனுக்கு கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. அதிலிருந்து ஒரு தப்பித்தல். இதுக்காக தான் அதை தொடர்ந்து சில பேர் நாடுறாங்க. போதை மருந்துகள், போதை பொருட்கள்னு பல்வேறு வகைகள் இருக்குது. எல்லாருமே ஆரம்பத்திலேயே ஒரு இறுக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக அதுக்கு போகிறது இல்லை. ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, அவன் பண்ணுறானே இவன் பண்ணுறானேன்னு ஒரு பியர் குரூப்பில் மற்ற இளைஞர்களை பார்த்து நாம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு வேகத்தில், ஒரு அட்வென்ச்சர் ஸ்பிரிட்டில், அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் அது உள்ளே நுழைவாங்க. அதில் போயிட்டு அந்த நேரம் இது நல்லா இருக்கே, இந்த ஃபீலிங் நல்லா இருக்கே, எந்த டென்ஷனும் இல்லையே, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு சந்தோஷ நிலை வருதே அப்படின்ற ஒரு நினைப்பு வந்தாச்சுன்னா, அடுத்தது வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, இறுக்கம் வரும்போது அதில் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப சுலபமான வழியாக இருக்கேன்னு இது உள்ள போக ஆரம்பிப்பாங்க. மேலும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஞாபக சக்தி கூடும் என்பதெல்லாம் முட்டாள்தனம் என்றும் சொல்கிறார் இவர். இன்டர்நெட்லலாம் ரொம்ப இல்லாத விஷயங்கள் கூட பரவலாக உண்மை மாதிரி திரிச்சு பேசிக்கொண்டே இருப்பதால் இந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீ டெய்லி கஞ்சா அடித்தாக்கா உனக்கு மூளை திறன் அதிகரிக்கும், நீ டெய்லி கஞ்சா குடித்தா உனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. இந்த மாதிரி மடத்தனமான வதந்திகளை முட்டாள்தனமாக ஒரு வேடிக்கைக்காக சிலர் பரப்பும்போது, பார்த்தியா இதுக்கு ஆதாரம் இதுதான் சொல்லி அவங்க தங்களைத்தானே ஏமாற்றுப்பாங்க, நம்மையும் ஏமாற்றுவாங்க. இதுதான் இவங்களுக்கு ஏற்படக்கூடியது. கஞ்சா ஒரு மருந்தாக பயன்படலாம் அப்படின்ற ஆராய்ச்சிகள் இன்னும் தீர்மானமாக முடிவடையவில்லை. எப்போதெல்லாம் மன நிம்மதி வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்போதெல்லாம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் என்றும், சில இளைஞர்கள் தங்களின் நண்பர்களிடம் ஒரு பெருமிதத்தையும் ஸ்டைலையும் வெளிப்படுத்த போதைக்கு அடிமையாகிறார்கள் என்றும் டிடிகே மருத்துவமனையில் 30 வருடங்களாக மறுவாழ்வு ஆலோசகராக பணியாற்றும் ஜாக்குலின் கூறுகிறார். நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப டென்ஷனாக இருந்தது, அதனால் குடிச்சிட்ட அப்புறம் அதை அப்படியே மறந்துட்டேன் நான். உண்மை என்னன்னாங்க, பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஆனால் இவர் போதையில் இருக்கிறதால பிரச்சனை என்னன்னு யோசிக்க மாட்டார். திருப்பி அடுத்த நாள் அதே பிரச்சனை இவர் முன்னால் போதை மாதிரி நிற்கும். இந்த மாதிரியான இதுக்கு தீர்வுகள்னு சொல்ல முடியாது. நம்ம இதுக்கு ஒரே ஃபஸ்ட்டு பிரச்சனைனோ அதை முதல் டேக்கிள் பண்ணுங்கள், அதை பற்றி பேசுங்க யார்கிட்டையாவது. உங்களுக்கு அதை பற்றி பேசி ஒரு முடிவெடுக்க முடியலன்னா சம்மந்தப்பட்ட நிபுணர்கள்கிட்ட போங்க, அவங்கக்கிட்ட பேசி அதுக்கு ஒரு முடிவெடுங்க. இன்றைக்கி பிரச்சனைனாலே அதுக்கு தீர்வுன்னு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைக்கு தான் நம்ம தீர்வு காரணம். குடி தான் என் பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வுன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கணும். யாருமே இன்றைக்கி பிரச்சனை இல்லாதவங்க கிடையாது. எனக்கும் இருக்குது, மற்றவங்களுக்கும் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே குடிக்கிறது கிடையாது. கஞ்சா மட்டுமே என்றில்லாமல் விதவிதமாக போதையேற்றிக் கொள்ளும் பழக்கம் வரக்கூடிய ஆபத்து குறித்து எந்தவித புரிதலும் இல்லாமல் தற்போது அதிகரித்துள்ளது. நெயில் பாலிஷ், ஃபெவிகால், வார்னிஷ், ஒயிட்னர் என்பதில் தொடங்கி குட்கா, பான் மசாலா, கஞ்சா, அபீன் என்று நீள்கிறது போதைப் பொருள்களின் பட்டியல். பான், குட்கா போன்றவை தமிழகத்தில் தடை செய்யப்பட்டும் பெட்டிக்கடைகளிலும் மிக எளிமையாக இவை விற்பனைக்கு கிடைக்கின்றன என்பதே கசப்பான உண்மையாக இருக்கிறது. மேலும் கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் உடல் அளவில் மட்டுமல்லாமல் மனதளவிலும் மிக கடுமையான தாக்கத்தை எதிர்கொள்ள வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். இதை உணர்ந்து போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் அதை முழுவதுமாக கைவிட வேண்டும். அரசும் தகுந்த நடவடிக்கையினை மேற்கொண்டு போதைப் பொருட்கள் வணிகத்தை தடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாகவும் இருக்கிறது.